அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை அதன் படிப்புகளோடு கேட்டு வருகிறோம். சமீபகால உரையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து அதில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடைக்க வேண்டிய படிப்பினைகளாக இருக்கிற ஒழுக்க மாண்புகள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், நபியை பார்த்து சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, நீங்கள் முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். பார்வை அங்குமிங்குமாக அலைவாயக்கூடாது, பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். ஆண்களுக்கு. பெண்களுக்கு சொல்வான், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன. நபியே, நீங்கள் அந்த பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்து சொல்கிறான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. அந்த பெண்கள் தங்களின் அலங்காரத்தை சாதாரணமாக வெளியே தெரிகிறவைகளை தவிர மற்றவைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். வல் யத்ரிபுன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய தலை, முகம், மார்பு போன்றவைகளை எல்லாம் அவர்கள் முக்காடிட்டு மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன. அடுத்து அல்லாஹ் சொல்வான், வல் யத்ரிபுன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன. அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். அவ் ஆபாயிஹின்ன, அவர்கள் நார்மலாக தங்களுடைய தந்தைகளுக்கு முன்னால் நிற்பதில் குறையில்லை. அவ் ஆபாய் புஊலத்திஹின்ன, தங்களுடைய மாமனாருக்கு முன்னால் நிற்பதில் குறையில்லை. அவ் அப்னாயிஹின்ன, தங்களுடைய மகன்களுக்கு முன்னால் அவர்கள் நார்மலான உடையில் இருப்பதில் குற்றமில்லை. அவ் அப்னாயி புஊலத்திஹின்ன, தன்னுடைய கணவனின் மகன்களுக்கு முன்னால், அதாவது கணவனுக்கு வேறு திருமணமாகி அந்த மகன்களுக்கு முன்னால் அவர்கள் நார்மலான உடையில் இருப்பதில் தவறில்லை. அவ் இஹ்வானிஹின்ன, தங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னால். அவ் பனி இஹ்வானிஹின்ன, தங்களுடைய சகோதரனின் மகனுக்கு முன்னால். அவ் பனி அஹ்வாத்திஹின்ன, தங்களுடைய சகோதரிகளின் மகன்களுக்கு முன்னால். அவ் நிசாயிஹின்ன, பெண்களுக்கு முன்னால். அவுமா மலக்க தைமானுகுன்ன, தங்களுடைய அடிமைகளுக்கு முன்னால். அவித்தாபியின் கைர ஒளில் 20 மினர் ரிஜால், அதாவது திருநங்கைகள் என்று சொல்வார். அவங்க அந்த பெண்களை பார்த்தால் ஆசை வராதவர்களாக, அப்படிப்பட்ட திருநங்கைகளுக்கு முன்னால் அவர்கள் அப்படி நார்மலான உடையில் இருப்பதில் தவறில்லை. அடுத்து அவித்திஃபிலில்லதீன லம் யல்ஹரு அலா அவ்ராத்தின் நிசா, பெண்களின் அந்தரங்கங்கள் பற்றி தெரியாத சிறுவர்களுக்கு முன்னால் நிற்பதில் குற்றமில்லை. வலா யல்ரிபன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கால்களை தட்டி நடக்க வேண்டாம், தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக. இதனுடைய பொருள் என்னன்னா, சலங்கை உள்ள கொலுசு அணிய வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா யானை வரும் மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அதுபோல நாங்க இருக்கிறோம்னு காட்டுறதுக்கான அந்த சிக்னலாக திருக்குர்ஆன் அதை பார்க்கிறது.
சலங்கை உள்ள கொலுசு, அது சப்தமில்லாத கொலுசுகள் தான் பெண்கள் அணிய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து நூர் என்கிற அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா ஒழுக்கவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தாலா திருக்குறான்ல சொல்றோம். பெண்களுக்கு அவசியமாக அந்த சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தை, 18வது ஜுஸுல இருக்கிற அந்த அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல சலாம் சொல்வதின் ஒழுக்கம், ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நுழைவது, எப்படி நடந்து கொள்வது என்கிற சம்பந்தமான எல்லா விதமான ஒழுக்கங்களும் அதிலே நிறைந்திருக்கிறது. ஆக இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா யார் யாரிடத்திலே அவர்கள் கோசா செய்ய தேவையில்லை, நார்மலான உடையில இருக்கலாம் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். கணவன், மாமனார், அடுத்து கணவனின் மக்கள், அடுத்து தங்களுடைய மகன்கள், தங்களுடைய கணவனின் மக்கள், அதே போல சகோதரர்கள், சகோதரனுடைய மக்கள், சகோதரனுடைய மக்கள், அடுத்து பெண்களுக்கு முன்னால், அடுத்து அடிமைகளுக்கு முன்னால், அடுத்து அதே போல திருநங்கைகள், ஆண்களை பெண்களை பார்த்தால் ஆசை வராத அது போன்ற திருநங்கைகளுக்கு முன்னால், அதே போல சிறுவர்களுக்கு முன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், நார்மலான உடையில் இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட கோசாவா தான் இருக்கணும்னு சொல்லி திருக்குர்ஆன் சொல்லுகிறோம். பெண்கள் மறைந்துதான் இருக்கணும். காய்கறிக்காரன், பால்காரன், சேலை வைக்கிறவன், வேற வேற என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பெண்கள் பழகுவதை பார்க்க முடிகிறது. இவர் எங்க அத்தா மாதிரி, இவர் எங்க அம்மா மாமா மாதிரி, இவர் எங்க அண்ணன் மாதிரி, அதெல்லாம் மாதிரி தான். அவங்க உண்மையான அண்ணனாகவோ உண்மையான தந்தையாகவோ உண்மையான சகோதரனாகவோ அவர்கள் ஆக முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, சிறுவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கூட அல்லாஹ் தஆலா ஒரு ரூல்ஸ் போடுறான். அதே அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கே கூட ஒரு ரூல்ஸ் போடுறான். என்னன்னா, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு யஸ்தஅதினுக்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத், ஈமான் கொண்டவர்களே, உங்களில் அடிமைகளும் அதே போல பருவ வயதை அடையாத சிறுவர்களும் 3 நேரங்களில் அனுமதி கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றோம். 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் உள்ள வரணும். அது முன்னாடி வர்ற வசனங்கள்லாம் அனுமதி கேட்டுத்தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைய வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசி வந்து, அது சிறுவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லை, அவங்க என்னன்னா சர்வசாதாரணம் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், 3 இடங்களில் அந்த சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த நேரம்? மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால், வஹீன தலஊன சியாபக்கும் மினல் லஹீரதி, வெயிலின் காரணமாக மதிய நேரத்தில் உங்களுடைய ஆடைகளை களைந்து போட்டிருக்கிற சமயம், அதே போல மின்பாதி ஸலாத்தில் இஷாஇ, இஷா தொழுகைக்கு பின்னாலும், இந்த 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்கிறான். பருவ வயதை அடையாத சிறுவர்களுக்கான ரூல்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. ஆனா இந்த விஷயத்திலே அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சட்டமிடுகிறான். அவர்களும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாலும், லுஹர் தொழுகையின் நேரத்தில் ஆடையை களைந்து போட்டிருக்கிற நேரத்திலேயும், அதே போல இஷாவுக்கு பின்னாலும், இந்த 3 நேரங்களில் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றோம். ஏன் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கணவன் மனைவி அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு அறை இருக்க வேண்டும். அந்த அறை சிறுவர்களுக்கு இந்த 3 நேரங்களில் அவர்களுக்கு அனுமதி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதாகிவிட்டால் தொழாததற்காக அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிறைய பேர் அந்த வார்த்தையோடு நிறுத்திடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி, அந்த 10 வயசு ஆயிடுச்சுன்னா படுக்கையில நீங்கள் அவர்களை பிரித்து வையுங்கள்ங்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பிரித்து வையுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த விவரங்கள் தெரிய ஆரம்பித்து விட்ட வயதாகிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் உங்களுடைய படுக்கையில் அவர்கள் இருக்க வேண்டாம், படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள். அண்ணன்
தங்கச்சியாக இருந்தாலும் அவர்களையும் என்ன செய்யுங்கள், அந்த வயதிலே அதற்கப்புறமான வயதிலே நீங்கள் அவர்களை பிரித்து வையுங்கள். கணவன் மனைவியின் படுக்கைகளுக்கு இடையிலே அவர்களை அங்கே உறங்க வைக்காதீர்கள். அவர்களை என்ன செய்யுங்கள், படுக்கையை பிரித்து விடுங்கள், அவர்களை தனியான படுக்கையாக ஆக்கிவிடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் இப்படி சொல்கிறார். 3 நேரங்களில் நீங்கள் அந்த சிறுவர்கள் அனுமதி எடுத்தால் வரணும். ஏண்டா கணவன் மனைவியினுடைய பர்சனல் இருக்கிறது. அந்த மாதிரியான காட்சிகளை குழந்தைகள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. அப்ப அந்த சிறுவர்கள் அந்த தாய் தந்தையின் அறைக்கும் கூட, பெற்றோர்களின் அறைக்கும் கூட அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று நமக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டி தருகிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக குழந்தைகளுக்கு முன்னால் தாய் தந்தைகள், அந்த கணவன் மனைவிகள் கொஞ்சுவது, அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவது, இது போன்ற காரியங்களை பார்க்கிறோம். ஒரு தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்து கொண்டு ஆபாசமான பாடல்களை, அசிங்கமான பாடல்களை குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இங்கே ஆபாசங்களை, அசிங்கங்களை அவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே அவர்களுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கிறான், சட்டமிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சியின் முன்னால் ஆபாசமான, அசிங்கமான பாடல்களை குடும்பமாக உட்கார்ந்து ரசிக்கிற கேவலங்களை பார்க்கிறோம். பிக் பாஸ் போன்ற மோசமான கலாச்சாரத்தை, மோசமான நாகரிகத்தை சமூகத்துக்கு சொல்லுகிற அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற அவலங்களை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. எனவே பொதுவாக ஒழுக்கம் எல்லோருக்கும் வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒழுக்கம் வேண்டும், எல்லோருக்கும் வெட்க உணர்வு வேண்டும் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நாம் சொன்னதின்படி நடக்கிற நல்வாக்கியத்தை, கேட்டதின்படி நடக்கிற நல்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه